கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாக்கையில் வந்து 5வது பிரபாட்டகத்தில் வரும். 7 காண்டம் இருக்குது. 4வது காண்டத்தில் 5வது பிரபாட்டகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஸ்ரீருத்ரம். அந்த 100 சாக்கையில் இருந்ததுனால அதுக்கு சதருத்ரியம்னு பேர். அந்த சாக்கையெல்லாம் போயிடுச்சு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இதில் 2 வார்த்தைகள் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணுவேன்னா உபயோகப்படுத்துவோம். என்ன உபயோகப்படுத்துவோம்? ரிக்கு யஜுஷ்னு உபயோகப்படுத்துவோம். ரிக்கு, அதாவது ரிக்கு அப்படின்னாக்க ரிக்வேதத்திலிருந்து யஜுர்வேதத்தில் பிரயோகப்படுத்தக்கூடிய மந்திரங்கள். அப்புறம் யஜுஷ்னாக்க யஜுர்வேதத்துக்கே உரியது. ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சதருத்ரியத்தில் முதல் அணுவாக்கத்திலையும் இறுதியாக வரக்கூடிய 10வது அணுவாக்கத்திலையும் 11 இருக்குது. பட் இறுதினாக்க ஃபைனலாக முடிய போகிறது 10வது அணுவாக்கத்துலேயும் வந்து ரிக்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ வந்து 1ம் 10ம் ரிக்கு. அது ரிக்குன்னு எப்படின்னாக்க 2 லைன் வரும் உங்களுக்கு. அது வந்து ரிக்வேத மந்திரங்கள் 2 லைன் வரும். ஸோ அதே மாதிரி யஜுஷ் அப்படிங்கிறது வந்து 2வது அணுவாக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 வார்த்தை நினைவு வச்சுக்கோங்க, ரிக் அண்ட் யஜுஷ். ஸோ 2வது அணுவாக்கத்திலிருந்து 9வது அணுவாக்கம் வரைக்கும், மற்றபடி 11 அதில் எல்லாம் வந்து யஜுஷ் வரும். இப்போ யஜுஷ்னா என்னன்னாக்க இந்த யஜுர்வேதத்துக்குரிய மந்திரங்கள், அது ஒவ்வொரு லைனாக வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ருத்ர ஹோமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணினீங்கன்னா ப்ராப்பராக செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் செய்யும்போது அப்படி தான் செய்வேன். என்ன செய்வாங்கன்னா, ஆகுதி கொடுக்கும்போது முதல் அணுவாக்கம் சொல்லும்போது 2 லைனுக்கும், அதாவது ரிக்குங்கிறது 2 லைனுங்கிறதுனால 2 லைன் சொல்லி ஆகுதி கொடுப்பாங்க, ஸ்வாஹா அப்படின்னு. அப்புறம் 2வது அணுவாக்கத்திலேருந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஆகுதி வரும். எப்படின்னாக்க அந்த ஓம் நமோ பகவதே ருத்ராய கணக்கில் சேராது. அது நம்ம அவருக்கு வணக்கம் சொல்வது. ஓம் நமோ பகவதே ருத்ராய அது கணக்கில் சேராது. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரம் ஹன்யவ உதோ தைஷவே நமஹ. ஒரு லைன் ஆச்சு. நமஸ்தே சுதன்வனே பாஹுப்யாம் ததே நம ஸ்வாஹா. அப்படி 2 லைனுக்கு அப்புறம் இப்படி கொடுப்பாங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ. நமஸ்தே சுதன்வனே பாஹுப்யாம் ததே நம ஸ்வாஹா. யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுஹ शिवासरव्याह्यातवतया नो रुद्रमडय स्वाहा. याते रुद्रशिवा धनुरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्त बिचाकஷி स्वाहा. இப்படி வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி 2வது அணுவாக்கம் வந்த உடனே ஓம் நமோ ஹிரண்யவாகவே சேனான்யே திஷாஞ்சபதி நம ஸ்வாஹா. ஒரு லைன் முடிஞ்ச உடனே ஓம் நமோ ஹிரண்யவாகவே சேனான்யே திஷாஞ்சபதி நம ஸ்வாஹா அப்படின்னு வரும். இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம 2லேருந்து 9 வரை கொடுப்போம். 10 வந்த உடனே அந்த இதில் வந்து 2 மாறும். திருப்பி 9லையும் 10லையும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது ஹோமம் செய்யும்போது. அது இப்போ நமக்கு வேண்டாம், நம்ம அடுத்தாப்பில் போவோம். 2வது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஸோ 2016 வந்து அந்த பொழிவு கொடுக்கும்போது என்னுடைய பொழிவுகளெல்லாம் ஒரு முக்கியமான சாஸ்திரத்தின் அடிப்படையில் அமைந்தவை. நிறைய பேர் நீங்கள் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் ருத்ர பாஷ்யம்னு பேர். ருத்ரத்துக்கு முதல்ல அது அங்கே தான் பாஷ்யம் கிடைக்கிறது நமக்கு. அந்த பாஷை என்னன்னாக்கா அதுக்கு பேர் ஸ்கந்த தெய்வ பாஷ்யம்னு பேர். முருகனோட பேரை வச்சுருக்காங்க, ஸ்கந்த தெய்வ பாஷ்யம். ஏன்னா ஜைகீஷவ்யர் என்பவர் முருகனின் அருளால் செய்யப்பட்டதுனால அந்த இது அவருக்கு பேர் ஸ்கந்த தெய்வ பாஷ்யம்னே பேர். ஸோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய பொழிவுகள் அமைந்தன 2016. ஸோ அதே அடிப்படையில் தான் இப்போ நம்ம தமிழ்லையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு எங்கே கிடைக்குதுனாக்க சிவரகசியம் அதில் 12வது புத்தகத்தில் 26லேருந்து 33வது அத்தியாயங்களுக்குள் இந்த ருத்ரபாஷ்யம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ருத்ரபாஷ்யத்தின் குறிக்கோள் என்னன்னு அந்த 2-3 இதில் சொல்கிறாங்க. 26-33, அதாவது அந்த 26-33 சொல்லக்கூடியதில் அந்த 2-3வது மந்திரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த உருத்திரத்தின் குறிக்கோள் என்னவென்றால், ஒன்று மோக்ஷம்,
மோட்சம் விரும்புபவர்களுக்கு மோட்சம், இகபர இகபர சுகம் சொல்கிறோம் இல்லையா, இங்கேயும் நமக்கு வேண்டியவை மங்களம் அளிக்கக்கூடியவர், அங்கே மோட்சத்திற்கு என்ன வேண்டுமோ அதையும் செய்யக்கூடியவர். அதனால் இது ரெண்டையுமே இங்கே, அதாவது மந்த்ரா என்ஹான்சஸ் ஃபர்ம் டிவோஷன், பெஸ்டோஸ் ஆல் டிசைர்ஸ் இக, அப்புறம் சால்வேஷன் இக பரசுகம். அது இந்த ஸ்தோத்திரங்க, இந்த உருத்திர மந்திரத்தை சொல்லி சிவனை துதிக்கக்கூடியவர்களுக்கு இக பரசுகங்கள், இங்கேயும் சுகம் அங்கேயும் சுகம், ரெண்டு இடத்துலையும் அப்படி சொல்லுங்க. அப்புறம் என்னென்னா, முக்கியமாக இதனின் நோக்கம் என்னவென்றால் என்ஹான்சஸ் ஃபர்ம் டிவோஷன், சிவனின்பால் அன்பு செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். முக்கியமாக அதுதான். இகப்பறது வந்து பை ப்ராடக்ட்ஸ், என்ன சைட் பெனிஃபிட்ஸ், அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடாது, சைட் பெனிஃபிட்ஸ். ஸோ முக்கியமாக வந்து நம்ம என்ன சாஸ்திரம் படித்தாலும் சரி, நீங்கள் பெரிய காம்ப்ளிகேட்டட் சைவ சித்தாந்தம் படித்தாலும் சரி, திருமுறைகளை படித்தாலும் சரி, வேதங்களை படித்தாலும் சரி, இதனுடைய எண்டு ரிசல்ட், இதனுடைய முடிவு என்னவா இருக்கணும்னாக்க இறைவனின் பால் அன்பு உண்டாக வேண்டும், சிவனின் பால் அன்பு உண்டா. அது சாஸ்திரத்திலே கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேயே நான் இப்போ படித்தேன் இல்லையா, டு என்ஹான்ஸ் ஃபர்ம் டிவோஷன், அசையாத ஒரு அன்பு இறைவனின் மேல் உண்டாவதற்காக இவை செய்யப்பட்டது. அது நல்ல நனவில் வச்சுக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் சரி, அந்த பக்தி வரலைன்னாக்க அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் ஒரு ராஜாஜி சொல்லுவார், அதாவது இஃப் யுவர் நாலேஜ், இஃப் யுவர் கியானா டசன்ட் ரிசல்ட் இன் பக்தி, ரொம்ப அருமையாக சொல்லுவார். அந்த பஜகோவிந்தத்துக்கு, எம்எஸ் சுப்புலட்சுமி பண்ண பஜகோவிந்தத்துக்கு அவர் முன்னேறி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, இஃப் கியானா டசன்ட் ரிசல்ட் இன் பக்தி, நல்ல ஒரு வேர்டு போடுவார், தட் கியானா இஸ் யூஸ்லெஸ் டின்செல் அப்படின்னுவார். உங்களுக்கு டின்செல்னால் என்ன தெரியும்? ஸோ அது மாதிரி சும்மா வெறும் அந்த ஒரு 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 இந்த ஜருக பேப்பர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டின்செல், அந்த இது அது மாதிரி ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. சும்மா ஜகான்னு ஜொலிக்குமே ஒழிய அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால இந்த ஸ்கந்த பாஷ்யத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உருத்திரத்தை நாம் படிக்க வேண்டிய குறிக்கோள் சிவனின் பால் அன்பு உண்டாவதற்காக, இரண்டாவது இகபர சுகம். அதுக்கப்புறம் இதில் வந்து இவர் சயனாச்சாரி, இன்னொரு நிறைய பேர் இதுக்கு எழுதியிருக்காங்க. சயனாச்சாரி எழுதியிருக்காரு, பட்ட பாஸ்கர் எழுதியிருக்காங்க உரைகள். அப்புறம் ரீசெண்ட்லி சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் இப்போ எல்லாமே ரெஃபர் பண்ணி, முக்கியமாக இவர் நம்ம ஸ்கந்த பாஷ்யத்தை வச்சு தான் நான் பொழிவு கொடுத்தேன். ஸோ இதில் வந்து சயனாச்சாரி என்ன சொல்கிறாருனாக்கா, கர்ம பிரகரணே பாட்டாத் கர்மாங்கத்வம் மிகேஷ்யத்தை, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்று அந்த ஒரு குறிக்கோளுக்காக நீங்கள் உருத்திரம் பயின்றாலும் சரி, அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கர்ம பிரகரணே பாட்டாத் கர்மாங்கத்வம் மிகேஷ்யத்தை. சரி, அது இல்லை, எனக்கு ஞானமும் வேணும் அப்படின்னு கேட்டாக்க அதை ஒரு ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு. ஸ்கந்த பாஷ்யத்தில் சொன்னதை இங்கே அவர் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாரு. என்ன ரீஎம்பர்ஸ் பண்ணுறாரு? ஞானஹேத்து அப்பியஸ்ய ஞானஹேத்து, டு கெட் நாலேஜ் அண்ட் அல்டிமேட் நாலேஜ் மீன்ஸ் அல்டிமேட் ஞான, நாட் புக் நாலேஜ், நாட் இன்டலெக்சுவல் நாலேஜ், தட் அல்டிமேட் ஞான, என்லைட்டன்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஞானஹேத்து அப்பியஸ்ய தத்தோ உபனிஷத் திதீரிதம். அதுக்கு தான் இதுக்கு பேர் ருத்ர உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போ வழக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த இரண்டு குறிக்கோளுக்காகவுமே வந்து இந்த உருத்திரம் பயன்படுவதால், இந்த உருத்திரத்தை நாம் உபயோகிப்பதால் இதற்கு ருத்ர உபனிஷத் என்று கூட பெயர் உண்டு. அதனால தான் இந்த சன்னியாசிகள் கூட இந்த மந்திரத்தை சொல்லணும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. சன்னியாசிகள்னாக்க கர்மங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது, வேதங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது, டெக்னிக்கலாக ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங். ஆனால் ருத்ரன் சொல்லலாம், ஏன்னாக்கா இது வந்து ஞானம் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு பொக்கிஷம். அதனால இதுக்கு ருத்ர உபனிஷத்துனே பேர். சன்னியாசிகள்லாம் உபனிஷத்து எல்லாம் பாராயணம் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் ஞான காண்டம். என்ன இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேதங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு அதில் வந்து சம்ஹிதை, பிராமணாஸ், ஆரண்யகாசன் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசியாக உள்ள இறுதியாக உள்ள ஞான காண்டத்தில் வருபவை.
அதனால் இந்த உருத்திரமும் அந்த உபனிஷத்துகளில் சேர்க்கப்பட்டு ஞான காண்டத்தில் உள்ளதினால் சந்நியாசிகளும் இதை கூறலாம் என்று சயனாச்சாரியாவும் சொல்லுகிறார். அப்புறம் என்ன பார்த்தோம்னாக்கா, இந்த அஞ்ஞானத்தை அழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னாக்கா, இந்த ருத்ர உபனிஷத் என்கிற உபனிஷத்தை நாம் இந்த உபனிஷத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும், அதை வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும், அதை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும், அதை வைத்து ஹோமங்களும் செய்ய வேண்டும். இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய பேர் இதை கேட்டிருக்க மாட்டீங்க. என்ன விஷயம்னா, இந்த ருத்ர உபனிஷத்துன்னு சொன்னோம் இல்லையா, இதில் உபனிஷத் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? இப்போ உபநிஷத்துன்னு யார்ட்டையாவது நீங்கள் கொஞ்சம் இந்த சர்க்கிள் எல்லாம் போய் கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் லெக்சர்லாம் கொடுக்குறாங்க. கேட்டிங்கன்னா உபநிஷத்துன்னா என்னன்னு கேட்டால், ஒரு மரத்தடியில் போய் ஒரு குரு பக்கத்தில் உட்கார்ந்து கேட்குறது உபநிஷத்து, அதனால அதுக்கு உபநிஷத்து பேர் வந்ததுன்னுவாங்க. ஆஹா, உப்பன்னாக்கா பக்கம், அதில் தவறில்லை. ஆனால் உபநிஷத்துக்கு அது அர்த்தம் கிடையாது. ஒரு ரிஷி பக்கத்தில் உட்காந்து சிஷ்யன் பக்கத்தில் உட்காந்து கேட்டான், அதனால அதுக்கு உபனிஷத் அப்படின்னு பேர் வந்து இல்லவே இல்லை. அந்த இவர் நம்ம அபினவ சங்கராச்சாரியா, ரொம்ப சிங்கேரி மட்டம் அபினவ சங்கராச்சாரியா பிரித்து அப்படியே இந்த உபனிஷத்துங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காருனாக்கா, ரொம்ப அருமையான டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. பாருங்க, உபசமீபே பரபிரம்மனக நிஷீதந்தி வர்த்தந்த இத்யுபனிஷதோ வேதாந்தாக அத்தவா उपनिपूर्वात् ஷத்தில் தாத்தோக அவசாதன கர்மனக கிவபி நிஷ்பன்னக உபனிஷத் சப்தக சாக்ஷாத் சம்சார மூல வித்யா சாதீனிம் பிரம்ம வித்யாம் அச்சஷ்ட அப்படின்னு சொல்லி இதுக்கு அருமையான உபனிஷத். இதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னாக்கா, இப்போ I'll spend some time on this, ரொம்ப முக்கியமானது. உப அப்படிங்கிறதுக்கு சமீபம்னு பேர். எதுக்கு சமீபம்? ஒரு ஒரு குருவுக்கு ரிஷி பக்கத்தில் உட்காங்க அந்த சமீபம் கிடையாது. சமீபம்னா உங்களுக்கு சமீபமானது எது? வாட் இஸ் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் திங் டு யூ அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இப்போ நான் சொல்கிற லாஜிக்கை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயோ உங்கள் லிவிங் ரூம்லேயோ இல்லை ஏதோ உங்கள் கம்ப்யூட்டர் ரூம்லேயோ உட்காந்துருந்தீங்கன்னா, எங்கேயாவது நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லிக்கோங்க, மைக்ரோஃபோன் ஆஃபாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட நீங்கள் இருக்க இடத்துல இருந்து ஃப்ரம் வேர் யூ ஆர், ஆஃபீஸ் இஸ் வெரி ஃபார். ஆஃபீஸ் என்பது தூரம். இல்லது அல்ல உங்கள் மாமியார் வீடோ இல்லை உங்கள் அப்பா தாய் தந்தையர் வீடோ யார் வீடோ சொந்தக்காரங்க வீடோ தூரம். இப்போ நீங்கள் அதில் இருந்து கிட்டக்க என்ன இருக்குது? உங்கள் வாசல் படி கிட்டம். வீட்டில் கேட் இருந்துச்சுன்னா கேட்டு கிட்டம். கேட்டில் இருந்து உங்களுக்கு என்ன கிட்டத்தில் இருக்குது? உங்கள் வாசல் கிட்டம். உங்கள் கதவு கிட்டத்தில் இருக்குது. அப்புறம் கதவு கிட்டத்தில் இருந்து என்ன கிட்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து என்ன கிட்டம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேர் கிட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, சேரில் அதை விட்டுட்டு இன்னும் என்ன, வாட் இஸ் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் திங் டு யூ, வாட் இஸ் த நியரஸ்ட் திங் டு யூ, இங்கிலீஷில் சொல்லணும், வாட் இஸ் த நியரஸ்ட் திங், மிகவும் அருகில் இருப்பது எது அப்படின்னாக்கா, ஆஃபீஸு தூரத்தில் இருக்குது, அதை விட அருகில் இருப்பது உங்கள் வாசப்படி, அதை விட அருகில் இருப்பது நீங்கள் உட்காந்துருக்க ரூமு, அதை விட அருகில் இருப்பது சோஃபா, அதை விட அருகில் இருப்பது உங்கள் கால், அதை விட அருகில் இருப்பது உங்கள் முட்டிக்கால், அதை விட அருகில் இருப்பது உங்களுடைய இடுப்பு, அதை விட அருகில் இருப்பது உங்களுடைய வயிறு. இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தால் நான் எதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு இங்கே சொல்கிறேன். யூ கேன் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்கள். நான் இந்த அருகில் இருப்பது நியர்னு சொல்லிக்கிட்டே வரேன். எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது? என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஒருத்தர சொல்லுங்கம்மா. எங்க இல்ல நம்ம இதயம் தான் நமக்கு க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஒரு ஆன்சர். அப்புறம் அடுத்தாப்புல அதுக்கப்புறம் கடவுளா இருக்கலாம். கடவுள் தான் நமக்கு. இல்ல ஒரு ஆன்சர் நீ சொல்லி முடிச்சுட்ட, வேற என்ன ஆன்சர்னு அடுத்தாப்புல கேட்கறேன். வெரி குட். அப்புறம் மனசு இதயம். ஓகே, அப்புறம் வெரி குட். நீங்க எல்லாருமே கரெக்ட். இப்போ அதில் என்னென்ன இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம்னாக்கா,
இப்போ நம்மன்னு சொல்லும்போது ரெஃபரன்ஸ் எங்கே வைக்கிறோம்? இங்கே தான் வைக்கிறோம். நான் அப்படின்னாக்கா இங்கே சொல்லுவோம். இங்கே சொல்ல மாட்டேன். இங்கே சொல்ல மாட்டேன்னு இப்படி இங்கே தான் சொல்லுவோம். நான் என்று சொல்லும்போது இங்கே தான் சொல்கிறோம். ஸோ அப்போ க்ளோஸுக்கு அப்படி உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறது நீங்கள் தான். த ஒன் தட் இஸ் வெரி க்ளோசஸ்ட் டு யூ யூ. அந்த நீங்கங்கிறது யாரு? நான். எனக்கு அருகாமையில் இருப்பது நானே. அந்த நான் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நான் யார்? அது தெரிஞ்சுக்கிறதும் உபனிஷத்து. அதான் ரமண மகரிஷி அடிச்சுக்கிறவர். அருகாமையில், எனக்கு அருகாமையில் இருப்பது நானே. நான் நானே எனக்கு அருகாமையில் உள்ள பொருள். இப்போ அந்த நான் யார்? இதைத்தான் தெரிஞ்சுக்கிறது உபனிஷத்துன்னு பேர். ஸோ இந்த நான்ங்கிறதுல என்னன்னாக்க அது ஆத்மான்னு சொல்லலாம். அந்த ஆத்மா தான் நான். இப்போ அந்த ஆத்மான்னா யாருடான்னா உபனிஷத்துல என்ன சொல்றாங்க? சிவம் சாந்தம் சிவம் சாந்தம் சதுர்த்தம் அத்வைத்தம் அந்நியந்தே, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை போடுவாங்க. சஹ ஆத்மா சவிஜ்ஞேயக, அது உன்னுடைய ஆத்மா. அப்போ அங்கே யார் இருக்கா? ஆத்மானா யாரு? சாக்ஷாத் பராத்பர பரமேஸ்வரா. அதெல்லாம் தான் சைவ சித்தாந்தத்திலையும் ஒன்றாயும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அப்படின்னு இருப்பார். ஸோ சஹ ஆத்மா விஜ்ஞேக, அந்த துரியா நான் போன கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். 4வது நிலை என்று சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்வு நிலையில் இருந்து விழிப்பு, உறக்கம், கனவு நிலைகளை பார்த்து கொண்டு சாட்சிபோதமாக இருக்கக்கூடிய அந்த 4வது துரியம் என்று சொல்லக்கூடிய 4வது நிலையில் உள்ள பராத்பர பரமேஸ்வரனே தங்களுடைய ஆத்மா. ஸோ அதுதான் நீங்களும் ஒன்று தான். ஸோ நீங்கள் தான் ஆத்மா. ஸோ அதனால வாட் இஸ் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் திங் டு யூ இஸ் யூ. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதனால ஐயோ என் என் புருஷன் மேலே உயிரே வச்சுருக்கேன், ஐயோ என் பொண்டாட்டி மேலே உயிரே வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம கதை. பிள்ளை மேலே உயிரே வச்சுருக்கேன். மற்றவங்க மேலே நான் உயிரே வச்சுருக்கிறது நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளுடைய ஒரு செக்யூரிட்டிக்காகவும், நம்மளுடைய ஒரு ஆனந்துக்காகவும். அல்டிமேட்டாக இன்டெலெக்சுவலாக நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சாரி. ஐ எம் நோன் டு டெல் த ட்ரூத் as it is. ஸோ எல்லாமே அல்டிமேட்லி த மோஸ்ட் க்ளோசஸ்ட் திங் டு யூ இஸ் யூ. நீங்கள் தான் உங்களுக்கே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அதை அடிப்படையில் வச்சு தான் எல்லா காரியமும் இந்த உலகத்தில் நடக்குது. அதே மாதிரி தான் வேதாந்தமும், அதே மாதிரி தான் ஞானமும். ஞானம் நமக்கு என்ன? தங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள தங்களை அறிந்து கொள்வதே ஞானம். அது எப்படி அறிந்து கொள்வதுன்னா, ஸோ ஹவு டு யூ நோ தட் வாட் இஸ் த க்ளோசஸ்ட் திங் டு யூ? நானே எனக்கு மிகவும் அருகாமையில் உள்ள ஒரு அறிவு, ஒரு ஞானம். அந்த ஞானம் எப்படி வெளிப்படும்னா, இந்த அறியாமை, அஞ்ஞானம் என்பது போனால்தான் அந்த ஞானம் வெளிப்படும். அந்த அஞ்ஞானம் எப்படி போகும்? டக்குன்னு பிடிச்சி தூக்கி எறிய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல்லில் எப்படி ஒரு சிற்பி செதுக்குறானோ அது மாதிரி செதுக்கி, அப்போ அதுதான் இங்கே சொல்லலாம். இப்போ ஷத் அப்படின்னாக்கா ஷத்லரின்னு சொல்லலாம். அது தாத்து. அந்த ஷத்துங்கிறது அந்த ஷத்து உப்ப ஷத். அந்த ஷத்துன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிற்பி செதுக்குற மாதிரி அஞ்ஞானத்தை அப்படியே வெட்டி 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 போக்கி ஃபைனலி ஒன் ஃபைன் மார்னிங் இல்லை சடனாக அந்த சிலை உங்களுக்கு முழுதாக வெளிப்படும். அந்த ஞானம் அப்படியே வெளிப்படும். அதுக்கு போக என்ன பண்ணணும்னாக்க, இந்த அஞ்ஞானம் என்கிற கேட்டராக்ட், அஞ்ஞான திமிரா அந்தஸ்ய, இந்த குரு மந்திரம் சொல்லலாம். அஞ்ஞான திமிரா அந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கை அப்படின்னு சொல்லி, அஞ்ஞானம் என்கிற அந்த குருட்டை, அஞ்ஞானம் என்கிற ஒரு கேட்டராக்டை போக்கி ஞானம் என்கிற ஒளியை கொடுத்த குருவே நமக்கு. ஞான திமிராந்தசே ஞானாஞ்சன ஷலாக், ஞானம் என்கிற கண்மையை எனக்கு போட்டு எனக்கு ஒளியை கொடுத்த, அதுதான் உபனிஷத்துங்கிறது பேர். அதாவது அஞ்ஞானத்தை சிறிது சிறிதாக போக்கி ஞானத்தை தங்களுக்கு மிக அருகாமையில், தங்களே அந்த அருகாமை, தங்களுக்கு நானே நான் என்ற அந்த தங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஞானத்தை அளிப்பதே உபனிஷத். நான், எனக்கு அருகாமை நானே, எனக்கு நிகர் நானே என்று சொல்ல மாதிரி, எனக்கு தி மோஸ்ட் க்ளோசஸ்ட் திங் டு யூ இஸ் யூ. அண்ட் டு நோ தட் தத்துவம் அசி,
என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவமசியும் நான் யார் என்ற ஒரு தத்துவத்தையும் அஞ்ஞானத்தை சிறிது சிறிதாக போக்கி, அது எப்படி சும்மா ஒப்புக்கல்ல, சும்மா அப்படி இப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயேன, நிச்சயேன, அதுக்கு தான் நீன்னு இங்கே போட்டாங்க. உபநிஷத், நிச்சயமா, அதாவது நிச்சயேன. அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த மாதிரி குருக்கிட்ட தான் போய் நீங்கள்லாம் படிக்கணும். அந்த மாதிரி குருக்கிட்ட தான் ஞானம் கேட்கணும். நிச்சயமாக உங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவர் எவரோ அவர் தான் குரு. அது இல்லைன்னா மற்றவெல்லாம் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி ஒளி விழுந்த மாதிரி என்ன திருமூலர் அது மாதிரி. ஸோ நிச்சயேன உபநிஷத், நிச்சயேன, நிச்சயமாக சிறிது சிறிதாக அஞ்ஞானத்தை போக்கி நிச்சயமாக ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு பொருள் உபனிஷத். இதுதான் உபனிஷத். சரியா? அங்க பக்கத்துல போய் உட்கார்ந்ததுனால உபனிஷத், இங்க பக்கத்துல உட்கார்ந்து உபனிஷத், அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஓகே. நிறைய பேர் அப்படிதான் சொல்லி தெரியுறாங்க. குட். அப்புறம் இன்னும் அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னாக்க, என்ன சொல்றாங்கன்னா ஸ்கந்த பாஷ்யத்துல இந்த உருத்திர மந்திரத்தை ஹோமத்திற்காகவும் அபிஷேக பூஜைகளுக்காகவும் செய்தால் என்ன ஆகும்னா, ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்ஃபேர் இன் திஸ், இந்த உலகத்தில் நமக்கு செல்வங்களும் இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான பொருள்களையும் இறைவன் அளிப்பார். அப்புறம் என்னடானா, இந்த அதர் வேர்ல்டு ஆல்சோ வெல்ஃபேர் இன் திஸ் அண்ட் இன் த அதர் வேர்ல்டு. அதனால தான் மிருடயங்கிற வார்த்தை நிறைய வரும், ஒரு 5 தரமாவது வரும் ருத்ரத்தில். மிருடயன்னாக்கா அங்கு நமக்கு அளிக்கக்கூடியவர். அது மாதிரி நிஷ்காமியமாக பண்ணாலும் சரி, நீங்கள் காமியார்த்தமாக பண்ணாலும் சரி, இந்த உருத்திர மந்திரமானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உபகரணம் தங்களுடைய கையில். தத்துவ ஞானத்தை கொடுக்கும், இந்த யுகலோகத்திற்கு வேண்டிய சுகங்களை கொடுக்கும், பரலோகத்திற்கு வேண்டியதையும் கொடுக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ அணுவாக்கம் ஒன்றுக்குள்ளே போவோம். ஓம் நமோ பகவதே. 20 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஓம் நமோ பகவத்தேன்னு சொல்கிறோம் எடுத்த உடனே. இப்போ இந்த ஓம் என்கிறதுக்கே நிறைய பொருள் இருக்குது. ஓம் அப்படின்னாக்க சிருஷ்டிக்கிறவர், படைப்பவர், பராமரிப்பவர், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்கிறோம் இல்லையா. படைப்பவர், பராமரிப்பவர், காப்பவர், அப்புறம் பாதுகாவலர், எல்லாம் சொல்கிறோம். அதாவது விஷ்ணுவோடு செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் சிவபெருமான் தான் இந்த 3 தேவதைகள் மூலமாக படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், ஒடுக்கும் கடவுள், எல்லாமே அவர் தான். அவர் அப்பாயிண்ட் பண்ணவங்க தான். இவர் தான் அவங்க மூலமாக எல்லாம் ஆப்ரேட் ஆகுறாரு. இப்போ இந்த ஓம் என்பதற்கு இன்னும் ஒரு சில விளக்கங்கள் உள்ளன. அது என்னென்னா பிரணவம்னு சொல்லுவோம். அது பிரணவம்னா என்னன்னாக்கா, இந்த பிரபஞ்சம் எதனால் ஆகியது? பஞ்சபூதங்களால் ஆகிய பிரபஞ்சம். இந்த அப்படிங்கிறதுக்கு என்னன்னாக்க, இந்த பஞ்சபூதங்கள் இந்த இந்த படைப்பிற்கு அடிப்படையாக உள்ள தத்துவமாகிய பஞ்சபூதங்கள் என்கிற வார்த்தையினால் அண்ணா அப்படின்னாக்க நாவம், நோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். வானாக்க யூ, இதெல்லாம் சேர்த்து பிரணவம்னா மொத்தமாக என்ன பொருள்னு கேட்டீங்கன்னாக்க, தாங்கள் இந்த பிரபஞ்சத்தினால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் அல்ல, தாங்கள் இந்த சிருஷ்டி அல்ல, இதையெல்லாம் தாண்டி உள்ள பரபிரம்மமாய் ஒன்றுமற்ற உருவமாய் உள்ள ஒன்றே தாங்கள். இதுதான் பிரணவம். ஓம், அதுதான் ஓம். என்னன்னாக்க எல்லாத்தையும் கடந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்தன ஔவையார். எல்லாத்தையும் கடந்து நின்று அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னா, அணுவிற்கும் அணுவா. இந்த அணுவெல்லாம் பஞ்சபூதத்தில் வந்துடும். அப்பாலுக்கு அப்பால், அதையும் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பால கணுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி அப்படின்னு பிள்ளையாட்டு சொல்லுது அந்த அம்மா. 90 வயசு கிழவி. எவ்வளோ பெரிய சித்தாந்தம், எவ்வளோ பெரிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது பாருங்க. ஸோ அதனால பிரணவ அப்படின்னாக்க இந்த என்கிற பஞ்சபூதங்களையும் தாண்டி நான் அவை அல்ல என்று உணர்ந்து, திருமூலர் சொல்ற மாதிரி
மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்பஞ்சபூதம், பரத்துள் மறைந்தது பார்பஞ்சபூதம்னார். என்ன பெரிய யானை மரத்தில் செஞ்சு வச்சிருக்காரு தச்சர். இந்த வேடை அங்கே போய் பயந்து நடுங்கி, ஐயோ இன்னைக்கு நம்மளை கொன்னே பிடிச்சி இந்த யானை, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லையே என்ன அப்படின்னு பயந்து விலவலத்து போய் இருக்கும்போது கடைசியில் பார்த்தா அது மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு யானை. மரம் என்கிற உண்மையை எது மறைத்து விட்டது? மாமத யானை என்கிற அறியாமை. நம்ம மைண்டில் கிரியேட் பண்ணாதான் அந்த உலகமே. நம்ம நிறைய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனதிலே உருவாக்கப்பட்ட பூதங்கள், அதை வச்சு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு உலகமே. அதுதான் என்ன, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம் என்கிற உண்மையை இந்த மாமதை என்கிற ஒரு அறியாமை, இல்யூஷன் என்று இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி, இந்த மாமத யானை நீங்களே உருவாக்கிய பூதம், அதை அந்த பூதம் என்ன ஆயிடுச்சுன்னா மரம் என்கிற உண்மையை மறைச்சிருச்சு. அதே மாதிரி தான் பரம் என்கிற உண்மை எதுடா மறைச்சிச்சுன்னா பஞ்சபூதம் மறைச்சிச்சுன்னா. இந்த பஞ்சபூதங்கள் இதுதான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லை. ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னர், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம் டீட்டெயிலாக. ஸோ அதுதான் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கடந்து இவை நான் அல்ல என்ற உண்மையை உணர்வதே பரத்தை மறைத்தது பார்பஞ்சபூதம், பரத்துள் மறைந்தது பார்பஞ்சபூதம். இந்த பரம் என்கிற உண்மையை தாங்கள் உணர்ந்து விட்டீர்களானால், எப்படி இந்த மாமத யானை என்கிற ஒரு பூதம் உண்மை என்கிற மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போச்சோ, அந்த பூதம் மறைஞ்சிருச்சு. எங்கே போய் மறைஞ்சுன்னா, உண்மை என்கிற மரம் என்கிற உண்மை தெரிஞ்சவுடனே அதுக்குள்ளே போய் மறைஞ்சு. அதே மாதிரி பரம்தான் உண்மை என்று தெரிந்தவுடன் இந்த பஞ்சபூதங்களாகிய மாமத யானை அந்த பரத்தில் போய் மறைந்து விடும். அப்போ அதற்கப்புறம் வெளிப்பட்டு நிற்பது பரம் ஒன்றே. அதுதான், அதுக்கு தான் பிரணவம்னு பேர். இன்னொன்று என்னன்னு, அந்த ஓம் என்பதற்கும் இன்னும் பல பொருட்கள் உள்ளன. அதை நம்ம பல்வேறு நிலைகளில் நாம் தியானம் செய்யலாம். தியான நிலை, அப்புறம் தேவதைகளுக்காகவும் அவர்களை வழிபடுவதற்கான மந்திரங்களாகவும், நம்மளுடைய லோகார்த்தம், அதாவது இந்த உலகில் நம்மளுக்கு தேவை செய்யக்கூடிய காரியங்களுக்காகவும் அதை சேர்த்து சொல்லலாம். இப்படி ஓம் என்பதின் பல பல பொருட்கள் அடங்கி உள்ளன. இந்த ஓம் எங்கடா இருந்து வந்ததுன்னா, ஓம்லேயே நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல. சிவபக்த விலாசத்தில் அந்த ருத்ரத்தின் மகிமையை சொல்லும்போது, இந்த உருத்திரத்தை ஓம் பிரணவேன ஜப்த்வா, பிரணவம் என்ற மந்திரத்தை முடிவிலும் முதலிலும் சேர்த்து சொல்லுபவர்கள், ஓம் ஆரம்பித்து கடைசியில் சதா ஓம் என்று முடிக்கிறோம் ருத்ரம் சொல்கிறவங்கள, அவர்களின் பாத தூளிகளை பிரம்மாவே தன் பரிசுத்தமாவதற்காக தன் தலையில் அணிந்து கொள்கிறார் என்று சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அந்த ஓம் எங்கடா இருந்து வந்ததுன்னா, ஓம் யார்கிட்ட இருந்து வரல, சிவபெருமான்கிட்ட இருந்தே வந்தது. அவர்கிட்ட வந்த மந்திரத்தை வச்சு அவரை வழிபடுறோம். பாருங்க, யானை எப்படி ஒரு அங்குசத்தை எடுத்து தன்னோட துதிக்கையில் எடுத்து யானை பான்ட்ட கொடுக்குது இல்லையா, கொடுத்து இதை வச்சு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுன்னு கொடுக்குற மாதிரி, சிவனே நமக்கு அந்த மந்திரத்தை வச்சு கொடுத்துட்டு இதை நீ வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணுன்னு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. ஸோ ஓங்காதி சமஸ்த மந்திர ஜனகம் மகன்யாசத்தில் இந்த பஞ்சமுக பூஜையெல்லாம் வரும். 5 முகங்களை பூஜை செய்யும்போது ஊர்து முகத்திற்காக, ஊர்துவ முகம் என்று சொல்லக்கூடிய ஈசான முகம், அந்த முகத்தை பற்றி நாம் மந்திரங்களை, அந்த முகத்தை பற்றி வரக்கூடிய மந்திரங்களில் இது வரும். என்ன வரும்? ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம். ஓங்காரத்திலிருந்து இந்த மந்திர மகோததி என்று சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களும் வேதங்களும் ஓங்காரத்தில் இருந்து மற்ற இந்த அகில அண்ட சராச்சரத்தில் உள்ள அனைத்து மந்திரங்களுமே சிவனுடைய 5வது முகத்தில் இருந்து வந்தவை. அப்போ இந்த 5வது முகத்தில் இருந்து அனைத்து மந்திரங்களும் வந்தன, வேதங்களும் வந்தன. வேதம் சொன்னவன் வேதம் செய்தவன் வேதம் சொன்னான். நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன், அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு.
இது மாதிரி வேதமே அவர்கிட்ட வந்தது. ஆனால் அவரே வேதமும் சொல்றார். என்ன வேதம் செய்தவன் வேதம் சொன்னான், அது வேதியர்க்கு காட்டிய பாதையென்றோ. ஓதுகின்றானடி கையிலையிலே அவன் ஓதிய வேதத்திற்கோர் எல்லை இல்லை, அங்கமும் ஆகமும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஓம் அவர்கிட்டயே வந்தது. இந்த இதில் கர்நாடிக் மியூசிக்கில் வரும் நம்ம விரட்டன் ಕೆರೆಯ ನೀರನ್ನು ಎರುಗ ಚೆಲ್ಲಿ ಪರವ ಪಾಡದ ಬರಂದೆ ಕಾನೀರೋ ಹರಿಯ ಕರುನಾದಳ ಭಾಗ್ಯವ ಹರಿ ಸಮರ್ಪಣೆ மாடிவது கேரைய அப்படின்னு இந்த பாட்டு என்னன்னாக்க, சுவாமி படைச்சது ஏரி, குளம், குட்டைகள். அதுதான் அவர். பூவை அவர் படைச்சது, நீர் அவர் படைச்சது. அவர் படைத்த பொருட்களை அவருக்கே அளித்து அவருடைய கருணை பெறுகிறோம். எவ்வளோ புத்திசாலி பாருங்க நம்ம. என்ன, அந்த குளத்துல இருக்க தண்ணியை எடுத்து சாமிக்கு அப்புறம் படைச்சது குளம். அந்த தண்ணியை எடுத்து அவருக்கே போட்டு கரைய நீர்னு கருக சொல்லி வரவ பாடுதவர் ரந்தி காணர். அதே மாதிரி அவர் படைச்ச பூவை அவருக்கே போட்டுட்டு அவர்கிட்ட இருந்து அருள் பெறலாம். எவ்வளோ சாமர்த்தியம் பார்த்தீங்களா? யார்களோ சதுரர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு மாணிக்கவாசர் சொல்லுவார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை யார்களோ சதுரர் அப்படின்னு. அது அப்படின்னாக்கா, அப்பா என்ன வாங்கிக்கிட்ட நீ, என்னால் என்ன பிரயோஜனம் உனக்கு? கொண்டது எந்தன்னை. யூஆர் நாட் அ குட் பிஸ்னஸ் மேன். ஏன்னா என் உனக்குமே பிரயோஜனம் இல்லாத நாயினும் கடையான நாயேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் என்னைய வாங்கிக்கிட்டு ஒன்னைய கொடுத்துருக்கிய நீ ஒரு பெரிய புத்திசாலி அப்படின்னு. தந்தது எந்தன்னை, கொண்டது எந்தன்னை, தந்தது உன் தன்னை யார்களோ சதுரர் அப்படின்னு. ஏன்னா மாணிக்கர் வாஸ் கேம் ஃப்ரம் அமாத்தியா கம்யூனிட்டி. அமாத்தியானாக்க பிஸ்னஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்தவர். அதனால ஹி டிஸ்கிரைப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை யார்களோ சதுரர். ஹூ இஸ் த மோஸ்ட் கிளவர் ஹியர்? ஐ ஆம் த மோர் கிளவர் பிகாஸ் ஐ காட். ஞான் பெற்றது என்ன? இந்த ஒரு 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 அளவிலா ஒரு இன்பம், அளவிலா ஒரு ஆனந்தம். ஆனால் நீ என்னது ஒன்றுமே இல்லை, உனக்கு கிடைக்கல. ஏன்னா யூ காட் அ டென்சல் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த அந்த ஓம் கரைய நீருன்னு கருக சொல்லி அவருக்கே அந்த ஓமை போட்டுட்டு அவர்கிட்டே நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா அதுதான் இங்கே ஓம் நமோ பகவதே ருத்ராய். அந்த ஓம் சேர்த்ததுனால அந்த ருத்ர மந்திரத்துக்கு பவரே மாறுது பாருங்க. அவர்கிட்ட வந்த ஓம் என்ன மந்திரங்களும் அவர்கிட்ட வந்தது. அதையே சேர்த்து அவருக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம். என்ன பிரம்மாவுக்கு மேலே பிரம்மாவே வந்து வழிபடுற அளவுக்கு நம்ம ஆகிறோம்னாக்க அது என்ன அவளுக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரே ஒரு கருத்து மாத்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு சீக்கிரம் முடிப்போம். ஸோ ஓம் நமோ பகவதே. நமோங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பார்ப்போம். பகவான் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு 6 அம்சங்கள் உள்ளன. 6 அம்சங்கள் உள்ளன. பகவான்னாக்க இந்த 6 அம்சங்களையும் எல்லையற்ற அளவில் அமைய பெற்றவரே பகவான் என்று சொல்லுக்கு உரியவர். அது சிவபெருமான் ஒருவர் தான். அது எப்படின்னா என்னென்ன அந்த 6 அம்சங்கள் அப்படின்னா, ஐஸ்வர்யச்ச சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயः ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பாக இத்திரணா. அப்படின்னா செல்வம், அதிகாரம், வீரம், புகழ், அறிவு மற்றும் இந்த வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய துறவு மனப்பான்மை. குடும்பத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த துறவு மனப்பான்மை இருக்கணும். ஏதோ என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 டிஸ்அசோசியேஷன் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த 6ம் வந்து எப்படி இருக்க, எல்லையற்ற. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கக்கூடாது. செல்வமா லிமிட்லெஸ். ஏன்னா சிவபெருமான் தான் குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்குறார். ஸோ அவர்கிட்ட இருந்தாலும் தன்னை எப்படி காட்டிக்கொள்கிறார்? தன்னை ஒரு ஒன்றுமற்ற ஒரு வறுமையான பிச்சைக்காரனாக காட்டிக்கொள்கிறார். தரித்ரா என்று நம்மளே சொல்கிறோம். அவர் தரித்ரா நீலோகித்தான் சொல்கிறோம்.
இவ்வளவு ஐஸ்வர்யத்திற்கும் அவர் அதிபதியாக, இந்த அண்ட சராச்சரத்திற்கே அதிபதியாக இருந்தாலும் தன்னை ஒரு ஒன்றுமற்ற ஒரு சமசானத்தில் வாழக்கூடிய ஒரு பிச்சைக்காரனாகவோ துறவியாகவோ தான் சிவபெருமான் இருக்கிறார். அதிகாரம் அவருக்கு என்ன அதிகாரம் இல்லை. ஐஸ்வர்யச சமக்ரஸ்ய வீரமா, அவரை பற்றிய வீரம், அறிவற்ற வீரம், அதுதான் நம்ம சொல்லுவோம், அட்ட வீரட்டானம்னே சொல்லுவோம். இப்படி இவை அனைத்தையும் ஒருங்கே அமைய பெற்றவர் தான் பகவான். இந்த ஐஸ்வர்யம்னா என்னடான்னா, ஐஸ்வர்யம்னாக்க நாட் யுவர் கிரீன் டாலர்ஸ் ஆர் நாட் யுவர் ருப்பீஸ், அது ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யத்தில் அது ஒரு ரொம்ப சிறிது பங்கு. ஐஸ்வர்யம்னா என்ன? தங்களுடைய இல்லத்தில் உள்ள அந்த அந்யோன்யமான உறவு முறை, அது ஐஸ்வர்யத்தில் சேரும். என்ன, கணவன் மனைவி சுமூகமாக இருக்கக்கூடியது, அது ஒரு பெரிய செல்வம். அடுத்தாப்புல குழந்தைகள் செல்வம் என்பது பெரிய செல்வம். அவர்கள் அந்யோன்யமாக இருப்பது, அவர்களுடன் அன்பாக இருப்பது, அது ஒரு பெரிய செல்வம். இதற்கு மேலான செல்வம் என்னடானா, தங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அதுவும் பெரும் செல்வம். தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ஆட்டிடியூட் இருந்தால் அது ஒரு செல்வம். இப்படி செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல. ஐஸ்வர்யம் என்பது இவை அனைத்தும் ஐஸ்வர்யங்கள். என்ன, உடல் ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம், மனசு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் இருக்கணும், சொந்தக்காரங்களோட இதெல்லாம் வந்து நண்பர்களுடன் சுமூகமான உறவு இருக்கணும், தங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் அமைதியான சூழ்நிலையும் சுமூகமான சூழ்நிலையும் இருக்கு. இதெல்லாம் தான் ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யம்னாக்கா என்னமோ வெறும் பணம் இல்லவே இல்லை. பணம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு மன அமைதி இல்லை, எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பண அமைதி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம், என்ன நாளைக்கு வந்துடுவானோ, இன்னைக்கு வந்துடுவான ரைடு, இப்படி இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக எல்லா துறைகளிலும் ஒரு மன நிம்மதியுடன் இருப்பது தான், இதெல்லாம் சேர்ந்து தான் ஐஸ்வர்யம். ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் என்பதை இப்படியே ஒவ்வொன்றுக்கும் வந்து சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வீரியம்னா யசஸ், புகழ்னா என்ன, சிறிய, அதே மாதிரி இவ அனைத்தையும் எல்லையற்ற அளவில் பொருந்தியவனே பகவான். அந்த பகவான் என்பது சிவபெருமான் ஒருவருக்கே சேரும். அடுத்தாற்போல் ருத்ரம் நமோ பகவத்தே, இதில் உள்ள அந்த வார்த்தையை மொத்தம் நல்லா கவனிச்சிடும். பகவத்தே, பகவான் பார்த்துட்டோம். இப்போ ருத்ரன்னா யாரு, அதுக்கு என்ன டெஃபினிஷன் கேட்டிங்கன்னாக்க 2-3 அதற்கு விளக்கங்கள் உள்ளன. அதாவது ரோதயதி இதி ருத்ரக, அள வைப்பவர். நம்மளையெல்லாம் அள வைப்பவர். எதுக்கிட்ட அள வைக்கிறாருன்னா, ஏன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி அள வைக்கிறாருன்னா, நாம் செஞ்சு கொடுத்த அம்புகள் பார்த்தோம் இல்லையா, நம்முடைய கர்மங்களாகிய அந்த நல்வினை தீவினை ஆகிய அம்புகள் அவரிடம் உள்ளன. அதை அப்பப்போ போட்டு நம்மளை அள வைக்கிறாரு. அதனால அவருக்கு பேர் ரோதயதி இதி ருத்ரக. ரோதயதி சர்வான், உங்களை மாத்திரம் இல்லை, என்னை மாத்திரம் இல்லை, சர்வான், அந்த அண்ட சராச்சரத்தையே. ஏன்னா அதுக்கு பேர் வந்து இண்டிவிஜுவல் கர்மா, கம்யூனிட்டி கர்மா, நேஷனல் கர்மா, இப்படியெல்லாம் வரும், சோஷியல் கர்மா, இந்த இதெல்லாம் சேர்த்து ரோதயதி சர்வான் இத்தி ருத்ரக. அதனால தான் ருத்ரம் அடிக்கடி சொன்னால் தான் உலக அமைதி. இப்போ இந்த இயற்கையினால் வரக்கூடிய ஃபயர்ஸ், இப்போ இந்த கலிஃபோர்னியாலாம் இவ்வளோ பெரிய ஃபயர் ஆபத்துனாக்க கோடிக்கணக்கான வீடு கட்டின, அதாவது அந்த பெசிபிக் பாலசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இப்போ இந்த ஹாலிவுட் ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் பெரிய பெரிய மில்லியன் 10 மில்லியன், 20 மில்லியன், 30 மில்லியன் டாலர் வீடு. அதெல்லாம் மாளிகை, அப்படியே இப்போ அரண்மனை மாதிரி இருக்க வீடுகள். ஒரு நாளில் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன, ஸோ எல்லாம் அப்படியே பொசுங்கிருச்சு. இப்போ எல்லாம் அப்படியே கார் எல்லாம் பெரிய பெரிய கார். நான் அந்த இதில் டிவியில் பார்த்தேன், மெர்சிடிஸில் இருந்து என்னமே பெரிய நம்ம இந்த நம்மளுடைய எலான் மஸ்க் அவனுடைய கார்கள் எல்லாம் அப்படியே நிறைய அந்த மாதிரி கார்கள் எல்லாம் போயிட்டு போகிறாங்க, ஓடிட்டாங்க. ஏன்னா சாவியை கூட அதில் ஒரு சில பேர் சாவியை கூட தூக்கிட்டு போயிட்டு, சாவியை கூட அதில் வைக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை லாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா, அந்த எமர்ஜென்சி வெஹிக்கிள் வர்றதுக்காக அதை நகர்த்தணும்னு சொல்லி புல்டோசர் வச்சு அந்த கார்லாம் தள்ளுறானுங்க. என்ன அளவுக்கு வந்துச்சு பாருங்கள் உங்கள் செல்வம். ஸோ இதனால இந்த ஒருத்தருக்கு நாம் வந்து
அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்ன இந்த மாதிரி துன்பங்களிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு கர்மம், அதனால அதை வச்சு நம்மளை அழ வைக்கிறார். ஏன்னா ரோதயதி ருத்ரக. அப்புறம் என்னடான்னா சரி வெறும் அலமத்திரமா வைக்கிறார் இல்லை, ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடிக்கிற கைதான் நினைக்கும். அந்த பழைய காலத்தில் ஒரு பாட்டு வரும், அடிக்கிற கைதான் நினைக்கும், ஏன்னா இனிக்கிற, என்ன கசக்கிற வாழ்வை இனிக்கும், அப்புறம் இனிக்கிற வாழ்வை கசம் என்னமோ வரும். அதனால அதே மாதிரி ரோதயத்தி ருத்ரக, நான் அவர் அலமத்திரம் வைக்கல, அப்புறம் என்ன அந்த கண்ணீரையும் துடைக்கிறாராம். ஒரு ருத்தம் இந்த ராவை ஏற்றி எப்போ துடைப்பாரு, ஐயா மன்னிச்சுக்கங்கப்பா, இல்லை அம்மா மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா போய் கட்டி பிடிச்சிட்டான், அம்மா சரிப்பா அப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2 அடி அடிப்பாங்க. அப்பா அம்மான்னு போய் கட்டி பிடிச்சிட்டாக்க கோவம் போயிடும், சட்டுன்னு போயிடும், தூக்கி மொத்தம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சிக்கிடுவாங்க. அதே மாதிரி கண்ணீரை துடைப்பவதும் அடிக்க அடிக்க அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். மாதிரி ஒன்றும் இருக்குது. ஆனால் எப்போ அணைக்கும்னா நம்ம போய் அவரை அணைச்சிக்கிட்டா தான் அணைக்கும். ஏன்னா நம்ம பாட்டு இங்கே இருந்தால் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டேன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். சரி. ஸோ ரோதயத்தி திருத்ரக ருத்தம் திராவயத்தி திருத்ரக, அள வைப்பதும் அந்த கண்ணீரை துடைத்து தங்களுடைய துக்கங்களை நீக்குபவரும் அவர்தான். என்ன அப்புறம் இந்த அதனால என்ன செய்கிறோம்னா நமக அப்படின்னாக்க நமோ பகவத்தே ருத்ராய அப்படிங்கிறதுக்கு, அந்த நமக அப்படிங்கிறதுக்கு இந்த ந மம என்னுடையது அல்ல, எடுத்த உடனே அதே தான், எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாம் உனக்கே அர்ப்பணம், ந மம. ஸோ இந்த நமக, ஏன் இது நமோங்கிறது முதல்ல இதில் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, இந்த உருத்திரத்துக்கு வருவதே ஃபுல்லாக நமக்கம் என்று பெயர், எல்லாமே இறைவனுக்கு நமஸ்காரங்கள் தான் இதில் வர்றது பூரா. அதனால தான் அந்த கீவேர்டை இங்கே போடுறாங்க, ஓம் நமோ பகவதே ருத்ராய, என்னுடைய வணக்கங்கள் இந்த உருத்திருக்கு ஆகட்டும். இதை நிறைய பேர் நீங்கள் கோவிலில் கேட்டிங்கனாலும் சரி, நிறைய இந்த இந்த புரோகிதர்கள் இல்லை ப்ரீஸ்ட் சொல்லும்போது ருத்ராயான்னு வாங்க, ருத்ராயான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நமோ பகவத்தே ருத்ராய அப்படி தான் இருக்குது. அதனால் அது ஒரு குறிலா சொல்லணும், ஓம் நமோ பகவத்தே ருத்ராய. நான் உங்களுக்கு நிறைய பேர் கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய என்னுடைய பக்தி, என்னுடைய பணிவு அனைத்தும் இறைவனுக்கே உரித்தாகட்டும், ருத்ராய உருத்திரருக்கு ஆகட்டும். நான் அனைத்தையும் உருத்திரருக்கு அர்ப்பணிக்கிறேன், எனக்காக அல்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த ருத்ரம் ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நமக எனக்காக அல்ல, மம, நான் என்று நினைத்து கொண்டிருப்பது நான் அல்லன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த நமக அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக உருத்திரத்திலேயே வரும். என்ன எப்படி வரும்னாக்கா, நமோ ஓம் நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திசாஞ்சபதே நமோ நமோ, இப்படி நமோ 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 நமோன்னு எல்லாம் அது பேர் தான், அதுக்கு பேர் நமக்கம். இந்த இதே இந்த உருத்திரம் என்பதே ஒரு அத்வைத சாஸ்திரம். அத்வைத சாஸ்திரம்னா என்ன, நான் நீ என்பது இங்கு அல்ல, எல்லாமே ஒன்று, இறைவனே அனைத்திலும் ஊடுருவி உள்ளான், அனைத்தும் இறைவனே, புல்லும் அவனே, பூடும் அவனே, கல்லும் அவனே, கடலும் அவனே, மண்ணும் அவனே, மலையும் அவனே. இதுதான் ருத்ரம், வேற ஒன்றும் கிடையாது. ருத்ரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போக போக நீங்கள் பார்க்கலாம், நீதான் கல், நீதான் மலை, நீதான் மடுவு, நீதான் புல், நீதான் பூண்டு, நீதான் புழு, இதெல்லாம் ருத்ரம். இதுதான் ருத்ரம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 300 பெயர்களில் வழிபடுறோம்னு சொன்னோம் இல்லையா, ப்ரேயருங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனைகள் முதல் அணுவாக்கத்திலும் 10வது அணுவாக்கத்திலும் தான் நமக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் அவருக்கு. ப்ரேயர்னு சொல்லி நமக்கு ஷாப்பிங் லிஸ்ட் என்று சொல்லக்கூடியதை முதல் அணுவாக்கத்திலும் 10வது அணுவாக்கத்தில் மிகப்பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டாக வைக்கிறோம் ப்ரேயர்கள். ஆனால் 2லிருந்து 9 வரை நாம் அவரை பல 300 பெயர்களால் துதிக்கிறோம். அந்த 300 பெயர்களால் ஏன் துதிக்கிறோம் என்றால், அது நீதான் அனைத்தும், அனைத்திலும் உள்ளவன் நீதான் என்று ஒரு அத்வைத வேதாந்த தத்துவத்தின், சிவனே புல்லிலும் இருக்கிறான், சிவனே கல்லிலும் இருக்கிறான், சிவனே கடலிலும் இருக்கிறான், இப்படி ஒவ்வொன்றையும் பேரை சொல்லி 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 தான் நம்ம அதில் சொல்கிறோம். என்ன
சொல்லிட்டு அந்த 10வது அணுவாக்கம் முடிஞ்ச உடனே கடைசியில் இறுதியாக நாம் அவரிடம் மோட்சத்திற்காக வேண்டுகோள் வைக்கிறோம். ஸோ இத்துடன் இன்று நாம் நிறுத்திக் கொள்வோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய.